சுந்தரி, அன்பேவா போன்ற சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீகோபிகா அவர்களுக்கு இன்னைக்கு திருமணமானதை பத்தி இப்போ பல ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் சில ரசிகர்கள் அவங்க ஜிஷ்ணு மேனன் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இதை பத்தி நடிகர் ஜிஷ்ணு மேனன் அவர்களே ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்த சுந்தரி சீரியல்ல நடிச்சவங்க தான் நடிகர் ஜிஷ்ணு மேனன் மற்றும் நடிகை ஸ்ரீகோபிகா. இவங்களோட ஜோடி சுந்தரி சீரியல்ல நல்லா இருந்ததால தமிழ் சீரியல் இலக்கியா மலையாளம் ரீமேக்ல இவங்களையே ஜோடியா போட்டாங்க. அந்த சீரியல்ல ஜிஷ்ணு ஸ்ரீகோபிகா ஜோடிக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவங்களோட ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் இவங்க ரியல் ஜோடியாவே ஆனாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ நடிகை ஸ்ரீகோபிகா அவர்களுக்கு வருண் தேவ் அப்படிங்கிற ஒருவரோட இன்று திருமணம் ஆகியிருக்கு. அதுவும் நடிகை ஸ்ரீகோபிகா அவர்கள் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதனால பல ரசிகர்கள் இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இதை பத்தி நடிகர் ஜிஷ்ணு மேனன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகை ஸ்ரீகோபிகா அவர்களுக்கு இன்று திருமணம் நடந்திருக்கு. வருண் தேவ் ஸ்ரீகோபிகா பேர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இதுல நான் முக்கியமா சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும். சில ரசிகர்கள் ஸ்ரீகோபிகா என்னை ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஸ்ரீகோபிகா என்னோட சீரியல்ல நடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், அதுக்கு மேல ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஆனா அதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீகோபிகாவை திட்டாதீங்க. நாங்க சீரியல்ல மட்டும்தான் ஜோடியா நடிக்கிறோம். மத்தபடி ரியல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற. அதனால யாரும் தப்பா பேசாதீங்க, தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஜிஷ்ணு அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.